வலுவான கூட்டணி அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமியால மட்டும் சாத்தியப்படுத்திட முடியாது. அதனாலதான் பாண்டா, அதுக்கப்புறம் திரு பியூஷ் கோயல்னு மாறி மாறி ஆளுமைகளை இங்க பாஜக அனுப்புதா? அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க பாஜக? அதாவது இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த பியூஷ் கோயல் அப்பாயின்ட் பண்ண சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு நடக்குது. அதுக்கு அடுத்த நாளே நயினார் நாகேந்திரன் போய் சந்திக்கிறாரு. பொதுக்குழுவில் உள்ள தீர்மானங்களை சாமிநாதன் சொன்னார், முக்கியமான தீர்மானங்கள். ஸோ அது வந்து அதோடைய எஃபெக்ட்ன்றது ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப கிளியராக அவர் சொல்கிறார், அதிமுக தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர், கட்சிகளை நான் தான் முடிவு பண்ணுவேன், பாஜகவுக்கு நாங்கள் அடிமையே இல்லை. அதான் முக்கியமான பாயிண்ட் அதில். ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது அது திமுகவை கம்பேர் பண்ணி நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதனால் அடுத்த நாளே போய் நயினார் நாகேந்திரன் பார்க்குறாரு. உடனே டெல்லிக்கும் போகிறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ டெல்லிக்கு போய் எப்படி எடப்பாடி வந்து எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்கார், ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாதுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கார், தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதில் அவர் போய் அங்கே எடுத்து சொல்கிறார். அப்படி அவர் சந்தித்த பிறகு தான் அமித்ஷா என்ன பண்ணுறாரு, இதை பாண்டாவை தூக்கிட்டு ஒருத்தரை போடணும். ஏற்கனவே போனது யார், 19 பியூஷ் கோயல் வந்திருக்கார். அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஒரு புது செட் அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பியூஷ் கோயல் வந்து ஏற்கனவே 19 இங்கே வந்திருக்காரு, அவருக்கு ஓபிஎஸும் தெரியும், எல்லாரும் தெரியும். அப்புறம் இந்த 6-7 வருஷத்தில் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் வரும்போதுலாம் இவங்க நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் டச்சில் தான் இருக்கார். ஆனால் அந்த சூழல் இப்போ இல்லை சார். 2019 திரு ஓபிஎஸ் வந்து துணை முதல்வர், அவர் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா இருக்காங்க. தேமுதிகவை பாமகவை உள்ள கொண்டு வர்றதுல தொகுதி சிக்கல். பாமகவை முதல்ல உள்ள கொண்டு வராங்க, 7 தொகுதி கொடுத்து. தேமுதிக முரண்டு பிடிக்குது. விஜயகாந்த் போய் பேசி 4 தொகுதிகளுக்கு சம்மதிக்க வச்சு உள்ள கொண்டு வராங்க. அந்த சினாரியோ இப்ப இல்லையே. இப்ப 2 பேரும் விலகில நிக்கிறாங்க, ஓபிஎஸும் இபிஎஸும். இதை எப்படி பியூஷ் கோயலால சாத்தியப்படுத்தும்? இதுதான் சார், இந்த சூழல் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்குது ஆக்சுவலாக. இதை வந்து பிரேக் பண்ணணும். ஆக்சுவலாக பிரேக் பண்ணுறதுக்காக தான் பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே தெளிவாக இருக்குது. அதான் ஒரு பார்ட்டி வந்து எடப்பாடியை வந்து தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டார். நான் வந்து ஓபிஎஸை உள்ளே சேர்க்க மாட்டேன், சேர்த்து அவருக்கு அந்த பொசிஷனை கொடுக்க மாட்டேன்றது தெளிவாக இருக்கார். இவரை தினகரனையும் வந்து கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு தெளிவாக இருக்கார். அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து எடப்பாடியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். முதல்ல எடப்பாடியை வந்து நடக்க போகிறது அசம்பிளி தேர்தல், ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள்லாம் இப்படிலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கான நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா இவங்களெல்லாம் ஈஸியாக சமாளிக்கலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் தோற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு கட்சியிலேயே சேலஞ்ச் வரும். ஸோ உங்களுடைய பொசிஷன் ரொம்ப வல்னரபிளாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடிய ஒரு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் விட்டு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவார். மறுபடியும் இது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா சொல்லி கேட்காததை பைஜன் பாண்டா சொல்லி கேட்காததை சொல்லியா கேட்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. ட்ரை பண்றது தானே அவங்களுக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துறது அப்படின்னா அது வந்து அதிமுகவை பலப்படுத்துவதையும் உள்ளடக்கியது. ஆக்சுவலாக அது அதிமுகவை பலப்படுத்தாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்கள் பலப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே தான் முக்கியமான ஓட் பேங்கே இருக்கு. அதுக்கு ஓபிஎஸ் டிடிவி கூட்டணிக்கு தேவைன்னு பாஜக விரும்புது. ஆனால் வந்து அதை சேர்க்கறதுக்கு ஒத்துப்பாரான்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தேமுதிக பிடிக்கணும். தேமுதிக அப்புறம் பாமக அன்புமணியை நீங்கள் பிடிக்கணும். அவங்க 2 பேர் பொசிஷனை வந்து இப்போது உறுதியாக வந்து அவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவாங்கன்றது வந்து உறுதியாக சொல்ல முடியாத லெவலில் தான் நம்ம இருக்கோம் இப்போது. ஏன்னா தேமுதிக அவங்களுக்கு எது ஆதாயமாக இருக்கோ அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்க திமுக கதவையும் தட்டலாம், பாஜக அதிமுக கதவையும் தட்டலாம், சொல்ல முடியாது. தாவேகா கதவை கூட தட்டலாம். பாமக அன்புமணி அதே மாதிரி தான். தேமுதிகவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பேர் எடுத்ததுக்கு அவங்க கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். பிரேமலதாவும் பாமக டாக்டர் அன்புமணியும் விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ திருப்பரங்குன்ற விஷயங்கள்லாம் தேமுதிகவும் இவங்களும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது அதிமுக லோக்கலில் இருக்கிற ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் ஒரு பாஜக ஆதரவு டோன் எடுத்தால் கூட அது வந்து இவங்க தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு சொன்னால் அதை பற்றி வாய முடிட்டு இருக்காங்க. விஜயே வாய முடின்னு இருக்காருன்ற போது இவங்கெல்லாம் வாய முடின்னு இருக்காங்க. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பியூஷ் கோயலுடைய சேலஞ்ச் இருக்குல்ல, அது வந்து சாதாரண சேலஞ்சு இல்லை, ரொம்ப பயங்கரமான சேலஞ்சு. அதை வந்து அவர் வந்து அந்த சேலஞ்சை வந்து சந்திக்கிறதுக்கு அல்லது சரி பண்ணுறதுக்கு இருந்தது ரொம்ப பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. ஆக்சுவலாக அது அவர்கிட்ட இருக்கா இல்லைன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக